நாயகன் அப்புறம்ல பார்த்தீங்கன்னா பல்லவன் பயங்கரமா குழப்பத்துல இருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளாகியும் ஏன் நீங்க என்ன பார்க்கணும்னு தோணல, ஏன் என்னை தேடி நீங்க வரல, இதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க, ஏன் என்ன இவர்கிட்ட விட்டுட்டு நீங்க தனியா போனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்களோ டென்ஷன் ஆகி இதுக்கப்புறமும் என்கிட்ட இதை பத்தி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவனும் அது கேட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு நான் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இதை பத்தி கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. நடேசனும் பல்லவனை பத்தி உண்மை இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பமே நொறுக்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் நிலா ஆஃபீஸ் போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நிலா கிட்ட ராகவ் உன்னை உண்மையிலேயே லவ் பண்றாங்க, அதை நான் கண்ணாலே பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நீ சோழன் கிட்ட வெளில நின்று பேசிக்கிட்டு இருந்தல, அப்ப ராகவ் அதை தாங்கிக்கவே முடியல, அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆனாரு. இதை நான் கண்ணால பார்த்த நிலா, உண்மையே சொல்றேன் நம்ப அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு பக்கம் அவங்க ஃப்ரெண்டு சொன்னது உண்மையா இருக்குமோன்னு திங்க் பண்றாங்க. அடுத்து ராகவ் வந்துறாங்க. ராகவ் நிலா கிட்ட உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நிலாவோ அவங்க ஃப்ரெண்டு சொன்னது நினைச்சு ரொம்பவே பயந்து போறாங்க. சோழன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்னுடைய கசின் தான் அப்படின்னு சொல்லி நிலா சமாளிக்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கும் சோழனுக்கும் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்டு நிலாவோ அதை பற்றி எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க, அது என்னுடைய பர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் அதை கேட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து ராகவ் நிலா கிட்ட நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நிலா, நான் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. உங்ககிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இது மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ராகவ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நிலா இதை திங்க் பண்ணிட்டே ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. நிலா மயக்கமாயிடுறாங்க. அடுத்து ராகவ் எல்லாரும் சேர்ந்து நிலாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு சோழன் ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. நிலாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்து சோழன் நிலாவை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலா சோழன் தான் மேல இவ்வளவு உயிரா இருக்காருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து நிலா முடிவு பண்றாங்க கல்யாணம். சோழன் தனக்காக படுற கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்து நிலாவும் தான் மனசை மாத்திக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க உண்மையிலேயே ஆங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சோழனை நிலா கொஞ்சம் கொஞ்சமா விரும்ப ஆரம்பிக்கிறாங்க.